கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த புதிய மாதத்தையும் ஆசீர்வதிக்கும்படி உடைய சமூகத்திலே இந்த காலை வேளையிலே நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டோட வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிற போது புலம்பல் மூணாம் அதிகாரம் புலம்பல் 3ஆம் அதிகாரம், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். 26வது இறைவார்த்தை, ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். இந்த கால வேளையில ஆண்டோட சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்கள், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்காக, தம்மை தேடுகிற ஆத்மாவுக்காக அவர் நல்லவராகவே காணப்படுகிறார். தம்மை நல்லவர் என்பதை நிரூபிக்க, புரிந்து கொள்ள அவர் புதிய செயல்களை அவர் செய்கிறார். எப்பக்கம் நெருக்கங்களும் நெருக்கத்தின் சூழ்நிலைகளும் எதிர்பாராத நிலைகளும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நினையாத காரியங்கள் நடந்திருக்கலாம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில தனக்கு சூழ்நிலை சரி இல்லாவிட்டாலும், போராட்டங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போவார். இமை பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நான் உன்னை கைவிடவில்லை, உன்னை விட்டு நான் விலகவில்லை. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார், நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே இந்த 8வது மாதம் அவருடைய சமூகத்துல ஆனந்த களிப்போடு இருக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அவருடைய உறவை நாம் தேடுவதற்கும், சமூகத்தை தேடுவதற்கும் நம்மையே நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம் ஒரு குடும்பமாக இருந்தாலும் தனியாக அவரை தேடுவதற்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். ஆகவே இந்த நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செயல்படுத்த முடியாது. திருப்பாடல் 34:10, சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. நாம் அவரை தேடுகிற பிள்ளைகளாக, அவரை தேடுகிற போது ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவருடைய பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில நன்மைகள் குறைவதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நான் ஆண்டவரை தேடுகிறேன், ஆண்டவருக்காக ஓடுகிறேன், ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுகிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையிலே போராட்டங்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வருகிறது என்று சொன்னால், அந்த குறைவுகளுக்கு காரணம் என்ன? அந்த குறைவுகளுக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த குறைவுகள் என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும் தேவனோட சமூகத்துல. திருப்பாடல் 69:32 வாசிக்கிறோம், நாம் இந்த நாட்களிலே இந்த போராட்டத்தின் மத்தியில நம்முடைய குணங்கள் எல்லாம் மாறுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோபத்தின் உச்சத்துக்கு போகிற போதும், நெருக்கத்தின் பாதையில போகிற போதும் அவனுடைய குணங்கள் எல்லாம் மாறுகிறது. சாந்த குணமுள்ளவர்கள், அவர்கள் ஆண்டவரை தேடினால் அவர்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமா இருக்கும். திருப்பாடல் 69:32, எப்படி தேட வேண்டும், எங்கு தேட வேண்டும் என்று நாம் பார்க்கிற போது, ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. சகரியா 8ஆம் அதிகாரம் 21-22 நாம் எடுத்து வாசிக்கலாம். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினரிடம் சென்று, நாம்
ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம், வாருங்கள், நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். நாம் தேடியும் அவரை நாம் கண்டடைய தக்க சமயத்தில் நாம் கண்டடைய வேண்டும். அவரை தேடியே ஆக வேண்டும். ஒரு வழி, ஒரு காலம் வரும். இங்கே சொல்லப்பட்டது 1000 வருடத்தினுடைய அரசாட்சியினுடைய காலத்தை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பட் நோ அதர் கோ. நாம் அது வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றே மீட்பின் நாள். நாம் இன்றே அவரை தேடுவோம், அவரை அணுகி செல்லுவோம். மனிதர்கள் இந்த உலகத்துல அவருடைய தேவைகளுக்காக கடவுளை தேடி போவார்கள். ஆண்டவரே, எனக்கு இதை தாரும், அதை தாரும் என்று கேட்பார்கள். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. ஆனால் நாம் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால் அதை ஆண்டவர் தாமதப்படுத்தியிருக்கலாம், விரைவாக கொடுக்கலாம், இல்லை என்றால் சற்று நேரம் கழித்து கூட, காலம் கழித்து கூட கொடுக்கலாம். ஆனால் பதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அதை புரிந்து கொள்ளாமல் கடவுள் என்னோடு பேசவில்லை, கடவுள் என்னோடு இடைபடவில்லை, எனக்கு காலதாமதம் பண்ணுகிறார் என்று சொல்லி கடவுளை வெறுக்கிறவர்களும் உண்டு. எனக்கு அன்பான பிள்ளைங்களே, நீங்கள் வசிக்கிற இடம் அல்ல, நீங்கள் போகிற இடம் அல்ல, உங்கள் உள்ளான பகுதியில் இருக்கக்கூடிய பரிசுத்தத்தை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் போகிற இடம் அல்ல, நீங்கள் ஆராதிக்கிற இடம் அல்ல, நீங்கள் இருக்கிற இடம் அல்ல, உங்கள் உள்ளான பகுதிகளை ஆராய்ந்து பாருங்கள். அதுதான் யோசுவா 1:5 வாசிக்கிறோம் அல்லவா? இன்று, இந்த நாள், இந்த கணம் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை அற்புதம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். கர்த்தர் நடத்துவார். இந்த மாதம் உங்களை நடத்துவார். அற்பமா என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் என்ன? ஏன் ஆசீர்வாத குறைவு? நான் கோயில் கோயிலாக போகிறேனே, ஏன் ஆசீர்வாத குறைவு? உங்களோட வாழ்க்கையில என்ன காரியம், எது தடையாக இருக்கிறது என்பதை உணருங்கள். உள்ளறைக்குள் கடந்து சென்று உணருங்கள். ஆகவே 2 குறிப்பேடு 20:4 வாசிக்கிறோம். 2 குறிப்பேடு 20:4. அப்படியே யூதா மக்கள் ஆண்டவரிடமிருந்து உதவி பெற ஒன்று கூடினர். யூதாவின் எல்லா நகர்களிலிருந்தும் அதற்கென வந்திருந்தனர். ஆகவே இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் சகாயத்தை நான் தேடி நான் வந்தேன் என்று சொல்லப்பட்டது. என் வாழ்வில பிரச்சனைகள், இக்கட்டுகள், விடுதலை தேவைப்படுகிற நேரத்துல கடவுள் என்னை சந்திக்க வேண்டும். 2 குறிப்பேடு 7:14 இறைவார்த்தையில வாசிக்கிறோம். எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். ஆம், தங்களை தாழ்த்தி அவர்கள் என் பக்கம் திரும்பினால் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். எனக்கு அன்பான பிள்ளைங்களே, இந்த மாதம் ஆண்டவரை தேடுகிற வண்ணமாக நாம் தேடுகிற வண்ணமாக நாம் தேடும். நாம் எப்படி தேட வேண்டும்? நம்மையே தாழ்த்த வேண்டும். திருப்பாடல் 34:4 வாசிக்கிறோம். என் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். யோபு 8:5-6. ஆனால் நீர் இறைவனை ஆர்வத்துடன் நாடினால், எல்லாம் வல்லவரிடம் இறைஞ்சினால், நீர் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தால் இப்பொழுது கூட அவர் பொருட்டு எழுந்திடுவார், கூறிய உரையுளை மீண்டும் ஈந்திடுவார். தானியலோட வாழ்க்கையில பார்க்கிறோம். தானியல் 9:3 வாசிக்கிறோம். தானியல் ஜெபத்தில், விண்ணப்பத்தில் ஆண்டவரை தேடினார்.
ஆண்டவரை ஜெபத்திலே தேடினான், விண்ணப்பத்திலே தேடினான். என் முகத்தை அவருக்கு நேராக திருப்பி நான் தேடினேன் என்று வேதம் சொல்லுகிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 53, 55 வரை வாசிக்கிறோம். உயிரோடு என்னை குழியில் தள்ளி என்மேல் கற்களை எறிந்தார்கள். வெள்ளம் என் தலைக்கு மேல் போயிற்று. நான் தொலைந்தேன் என்றேன். படுகுழி நின்று ஆண்டவரே உம் திருப்பெயரை கூவி அழைத்தேன். எரேமியா தேவனுக்கு பயந்து இருந்தான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஒரு குழியில் விழுந்து பெரிய கல் அவன் மேல் அந்த அந்த குழியின் மேலே வைக்கப்பட்டது போல இருந்தது. திடீரென்று வெள்ளம் புரண்டு வருகிறதை பார்க்கிறான். அவனுடைய நெருக்கம் நீங்க வேண்டும் என்று ஜெபித்தான். எரேமியா அவருடைய நாமத்தை பிடித்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். தாவீதோட வாழ்க்கையில பார்க்கிறோம். திருப்பாடல் 22, 12, 13 வாசிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது அநேக காரியங்களை குறித்து அவன் கலங்கி சிங்கத்தை போல என்மேல் அவர்கள் தங்கள் வாய்களை திறந்தார்கள். தாவீதோட ஜெபம், தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க? பட் எரேமியா அவருடைய நாமத்தை பற்றி கொண்டான். தேவ பிள்ளைங்களே, இந்த மாதம் இயேசு என்ற நாமத்தை பற்றி பிடிங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை, இவரால் அன்றி விடுதலை இல்லை. அவர் நாமத்தை பிடியுங்கள், பிடியுங்கள், அவர் நாமத்தை சொல்லுங்கள். யோசுவா 7:9 வாசிக்கிறோம். அந்த மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர்? தேவன் வெற்றியை கொடுத்தார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிற நீங்கள் அவருடைய நாமத்தை உச்சரியுங்கள். இம்மானுவேல் என்ற நாமத்தை உச்சரியுங்கள். இயேசு என்ற நாமத்தை உச்சரியுங்கள். அந்த நாமத்துக்கு வல்லமை உண்டு, அந்த நாமத்துக்கு பலன் உண்டு, அந்த நாமத்துல தைரியம் வரும். நாம் உச்சரிப்போம். நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. தைரியம் உண்டாகட்டும். சத்துருக்களின் மேற்கொள்ள அந்த நாமத்தை உச்சரியுங்கள். நீங்கள் ஒருவேளை துக்கத்துல இருக்கலாம், இழந்து போய் இருக்கலாம், கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஏற்ற வேளையில் உங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தருவார். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். கலங்காதீர்கள். ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசு என்ற நாமத்தில உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற அத்தனை உள்ளங்களையும் நீர் நிரப்புவீராக, பலப்படுத்துவீராக. கர்த்தர் எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பியும், எல்லா பயத்தின் ஆவிகளுக்கு நீங்களாக்கும். நீர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் எந்த தீங்குக்கும் பயப்பட மாட்டோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் எதற்கும் பயப்படேன். ஆட்டுக்குட்டியானவர் என்னோடு இருக்கிறார். சாட்சிய வசனம் என்னோடு இருக்கிறது. தேவ ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். அவருடைய ஜீவ பட்டயம் என்னோடு இருக்கிறது. ஓ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சத்ரு எல்லா விதமான பயத்தின் ஆவிகளுக்கு விலக்கி பாதுகாக்க தேவ ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். உங்களை நடத்துவார். பயப்படாதீங்க. இந்த மாதம் ஜெப வல்லமை உங்க மேல இறங்கி வரும். ஜெபிக்கக்கூடிய மனநிலைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பிலிப்பியர் 2:13 படி உங்களுக்குள் இருந்து செயலாற்றுகிறவர் அவரே. கலங்காதீர்கள். ஆண்டவர் நடத்துவார். சந்தோஷமா இருங்கள். மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவ வல்லமை உங்களை மூடுவதாக. தேவ அபிஷேகம் உங்களை மூடுவதாக. கட்டுகளை அவிழ்க்கிற அபிஷேகம் உங்களை மூடுவதாக. கலங்காதீர்கள். ஆண்டவரோடு நீங்கள் பயணிங்கள். உங்களுடைய பயணம் இந்த 8வது மாதம் இயேசுவின் நாமத்துல பயணிங்கள். இந்த நாமத்தை உச்சரிக்கிற போதெல்லாம் விடுதலை உண்டாகும். இந்த நாமத்தை உச்சரிக்கிற போதெல்லாம் தைரியம் உண்டாகும். அந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற போதெல்லாம் உங்கள் மேல் ஆசீர்வாதம் வரும். God bless you.